நண்பர்களே, மனிதர்களாகிய நமக்கு சில சமயம் வாழ்க்கையில் சலிப்பு, சோர்வு ஏற்படுகிறது. அது ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரிய காரணம் இருக்கிறது. மகிழ்ச்சி தரும் ஒன்று நடந்தாலும் அதை அந்த ஜீவன் தன் புண்ணிய கர்மாவினால் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி தரும் விஷயத்தில் மனிதனுக்கு மனத்தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் ஏதாவது ஒரு துன்பம் அனுபவிக்கும் காலம் வந்தால் மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் மிகவும் சோர்வடைகிறான். அவன் என்ன இது வாழ்க்கை, இத்துணை துன்பங்களை சந்திக்க நேரிடுகிறது என்று மனத்தால் சோர்வடைகிறான். இந்த துன்பமும் அவனது முந்தைய பிறவிகளின் பாவக்கணக்கேயாகும். தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பாவங்களுக்கு மனிதன் இன்னலடைய கடமைப்பட்டிருக்கிறான். ஆனால் இறைவனிடத்தில் அவன் பூரண சரணாகதி அடையும் போது அந்த துன்பத்தின் தாக்கம் அவனை அதிக பாதிப்பிற்கு உள்ளாக்குவதில்லை. இறைவன் அவன் துன்பத்தை அனுபவிக்கிறதை சுழுவாக்குகிறான். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, பெரிய மகான்களுக்கும் கூட இது பொருந்தும். இதற்கு ஒரு சம்பவத்தை கூறலாம். காவேரிக்கரை, கும்பகோணம், காலை நேரம், வைசாக சுக்ல பௌர்ணமி, வியாச பூஜை. வேநீர் காலமானாலும் காவேரியில் நீரோட்டம் குறைவாக இருந்த போதிலும் அந்த காலை நேரத்து சுகமான சென்றல் வீசிக்கொண்டிருந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர், குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர், ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் மற்றும் ஏராளமான பக்த பெருமக்கள் அங்கே குழுமியிருந்தனர். சாஸ்திரோஸ்தமாக ஸ்நானம் முதலியவைகளை முடித்து கொண்டு 2 சிலைகளும் ஆக்னீகத்தில் காலை நேர அனுஷ்டானத்தில் அமர்ந்தனர். இது முடிந்து தியானம் முடிந்து ஸ்ரீ மூலராமர் பூஜை, ஸ்ரீ வியாச பூஜை எல்லாம் ஆக வேண்டும். ஸ்ரீ விஜயேந்திரருக்கு நேர் எதிரில் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அமர்ந்திருந்தார். வாதங்களின் போது இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருந்தால் அதன் தன்மையே வேறு. இப்போது ஸ்ரீ விஜயேந்திரரின் பூஜையை காண அமர்ந்துள்ள ஸ்ரீ அப்பைய தீட்சிதரின் மனோநிலையே வேறு. ஸ்ரீ விஜயேந்திரரையே கண்கொட்டாமல் பார்த்தவாறு இருந்தார். அப்போது ஸ்ரீ விஜயேந்திரர் தமக்குத்தாமே ஏதோ பேசுவதைப் போல், எதிரில் தாம் இருந்தும் அவர் வேறு யாரிடமோ பேசுவதைப் போல ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் உணர்ந்தார். ஹா, நீயா? வா வா, என்ன விஷயம்? இது ஹரியின் பிரேரணையா? அப்படியானால் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதோ ஸ்ரீ விஜயேந்திரரின் தேகம் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. சற்றைக்கெல்லாம் இன்னும் வேகமாக நடுங்கியதைக் கண்டதும் அதுவரை பொறுமையாக இருந்த ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஸ்ரீ விஜயேந்திரரை பார்த்து, சுவாமிகளே, என்னவாயிற்று என்று வேகமாக குரல் கொடுத்தார். பதட்டப்படாதீர்கள், ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? யாரோடோ பேசிக்கொண்டிருந்தீர்கள், இப்போது நடுங்குகிறீர்கள். அப்படி யாரிடம்தான் பேசினீர்கள்? அதுவா, ஜுவரதேவதையிடம் பேசிக்கொண்டிருந்தேன். எனது பிராரப்த கர்மாவின்படி இப்போது நான் ஜுவரத்தை அனுபவிக்க வேண்டுமாம். அது ஹரியின் சித்தமாம். ஹரியின் ஆக்ஞை என்றால் அதை ஏற்றுத்தானே ஆக வேண்டும். சுவாமிகளே, பிராரப்த கர்மா என்றீர்களே, அது உங்களுக்குமா? தாங்கள்தான் 64 கலைகளிலும் வல்லவராயிற்றே, பரமஞானி ஆயிற்றே. உங்களுக்கு கூடவா பிராரப்தத்தின் பிடி? உங்களால் கூட அதிலிருந்து விலக முடியாதா? தீட்சிதரே, பிராரப்தம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான். சாமானியராய் இருந்தாலும் என்னை போன்ற பீடாதிபதியாய் இருந்தாலும் அதை அனுபவித்தே தீர வேண்டும். இதிலிருந்து யாராலும் மீள முடியாது. இப்போது பூஜை நடக்க வேண்டுமே, ஸ்ரீமடத்தின் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமே, பாடப்பிரவச்சனம் இருக்கிறதே, என்ன செய்வீர்கள் சுவாமிகளே? எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. என் மூலராமனை பிரார்த்தித்தால், என் குரு ஸ்ரீ வியாசராஜரை பிரார்த்தித்தால் அனைத்திற்கும் வழி கிடைக்கும் என்றவாறு தன் அருகில் இருந்த கரவஸ்திரத்தை எடுத்து கைகளில் வைத்து கொண்டு ஏதோ தனக்குள் ஜபித்தார். உடனே அந்த கரவஸ்திரம் நடுங்க ஆரம்பித்தது. அதே சமயம் ஸ்ரீ விஜயேந்திரரின் நடுக்கம் குறைந்துவிட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் சகஜ நிலைக்கு வந்தார். பூஜை தொடர்ந்தது. பின்னர் தீர்த்த பிரசாதம் முடிந்ததும் ஸ்ரீ விஜயேந்திரர் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த கரவஸ்திரத்தை எடுத்து மீண்டும் ஜபித்தார். வஸ்திரம் நடுங்குவது நின்று ஸ்ரீ விஜயேந்திரர் நடுங்க ஆரம்பித்தார். அப்பைய தீட்சிதர் உட்பட அங்கு கூடியிருந்த பக்த பெருமக்கள் எல்லாம் ஸ்ரீ விஜயேந்திரரின் அபார சக்தியை, அபார மகிமையைக் கண்டு மெய்சிலிர்த்து ஆரவாரித்தனர். எனவே பிராரப்தம் என்பதை யாராயிருந்தாலும் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். மகான்களுக்கே இத்தகைய பிராரப்தம் உண்டு எனும்போது சாமானியர்களாகிய நாமெல்லாம் எம்மாத்திரம்? நமது குருராஜரை வணங்கும் போது நமது பிராரப்தம் எதுவாக இருந்தாலும் அதை மிகவும் சாதாரணமாக நமக்கு அந்த வலியின் கடுமை தெரியாமல் ஆக்கிவிடுவார். நண்பர்களே, நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் பட வீடியோக்களை நமது மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை உள்ளடக்கி வெளியிடுகிறோம் அல்லவா? இன்றும் நமது வீடியோ எண் 203 மூலமாக குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் அவரது சில மகிமைகளை காண்போம் வாரில். லக்ஷ்மணேஸ்வரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் இவ்வாறு கூறுகிறார்.
லக்ஷ்மணேஸ்வர் கர்நாடக மாநிலத்தில் ஹூப்ளிக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். ஹூப்ளியிலிருந்து 75 அல்லது 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்வூர். நானும் ஹூப்ளிக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த லக்ஷ்மணேஸ்வருக்கு இதுவரை நான் சென்றதில்லை. 225 வருடங்களுக்கு முன்பு லக்ஷ்மணேஸ்வரில் இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருடா வருடம் மந்திராலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனையின் போது கட்டாயம் மந்திராலயத்தில் ஆஜராகி விடுவார்கள். கடைசி சில வருடங்களாக கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் மந்திராலயம் சென்று வந்தார். மனோபலம் இருந்தாலும் கூட உடல் பலம் அவரோடு ஒத்துழைக்க மறுத்தது. இதற்குத்தான் காலத்தே பயிர்சே என்பர் பெரியோர். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சிறு வயதில் கன்றுக்குட்டி போல் துள்ளி ஓடுகிறோம். மூப்படைந்த போது அவ்வாறு இயலுமா? அதுபோல் லக்ஷ்மணேஸ்வரிலிருந்த அந்த குடும்ப தலைவருக்கு வயோதிகத்தின் காரணமாக அந்த ஆண்டு மந்திராலயத்திற்கு செல்ல முடியவில்லை. மனதிற்குள் அழுதார், மன்றாடினார். ஆனால் அவரால் நடந்து செல்ல முடியாதபடிக்கு அவரது உடல்நிலை இருந்தது. குருராஜா, இத்தனை வருடமும் உன்னை தேடி தேடி ஓடி வந்த கால்கள் வலுவிழந்து போனதே. உன்னை நான் இனி எப்போது காண்பேன், எப்படி காண்பேன் என்று உருகினார். குருராஜா, அதுவரையில் லக்ஷ்மணேஸ்வரில் பிட்சாதானத்திற்கு செல்லும் வகையில் என்னை வைத்திருக்கிறாரே, அது போதும். ஆனால் உனது தரிசனம் வருடத்திற்கு ஒரு முறை கிடைத்து வந்ததே, அது இனி எனக்கு எட்டா கனிதானா என்று தனக்குள்ளே சிந்தித்தவாறு தாம் பிட்சைக்கு சென்று வருவதாக வீட்டில் உள்ளவரிடம் கூறிவிட்டு வெளியில் சென்றார் அந்த வயதான குடும்பத் தலைவர். இப்போது கூட பல இடங்களில் விசேஷ காலங்களில் உஞ்சவிருத்தி பஜனை செய்து வீதிகளில் வலம் வந்து அவர்கள் தரும் அரிசி பருப்பு போன்றவற்றை சேகரித்து சுவாமிக்கும் குருவிற்கும் நைவேத்தியம் வைப்பதுண்டு. ஆராதனைகளுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய உபயோகித்துக் கொள்வதுண்டு. சில தாசர்கள் உஞ்சவிருத்தி செய்தே தம் வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். இந்த நூலிலே நாம் கொப்பரா கஷேத்திரத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் வந்த விதத்தை பார்த்தோமே, அதிலே கூட ஒருவர் தினமும் குதிரை மீது ஊர் ஊராக சென்று சேகரிப்பார் என்றும் வருடம் ஒருமுறை மந்திராலயம் செல்வார் என்றும் பின்னர் ஸ்ரீ குருராஜர் எப்படி கொப்பராவிற்கு வந்தார் என்பதையும் பார்த்தோம் அல்லவா? அதே போல்தான் இந்த லக்ஷ்மணேஸ்வரிலும் பிட்சாதானத்திற்காக வெளியே சென்றிருக்கிறார் வயதான குடும்பத் தலைவர். அந்த நேரம் பார்த்து அவர்கள் இல்லத்திற்கு வேறொரு வயதானவர் வந்து சேர்ந்தார். வந்தவரை அவ்வீட்டின் இல்லத்தரசி கனிவுடன் வரவேற்றார். அந்த காலங்களிலெல்லாம் அதிதிகளை வரவேற்று அவர்களுக்கு போதனம் அளிப்பதை பெரும் பாக்கியமாக கருதினார்கள். அவ்வகையில் தம் இல்லம் தேடி வந்த வயதானவரை வரவேற்று இருக்கை கொடுத்து அமர வைத்தார். வந்தவரும், அம்மணி, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன். இன்று உங்கள் வீட்டில் தீர்த்த பிரசாதம் மேற்கொள்ளலாம் என இருக்கிறேன் என்றார். ஐயோ, அவர் வீட்டில் இல்லையே, வந்ததும் அவரிடம் கேட்டு சொல்கிறேனே என்றெல்லாம் கூறாமல் அது எங்கள் பாக்கியம் என்றார் அந்த இல்லத்தரசி. அம்மா, நான் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து வந்து விடுகிறேன். பேஷாக சென்று வாருங்கள். எனக்காக பூஜையை நிறுத்த வேண்டாம். உங்கள் எஜமானர் வந்ததும் பூஜை நைவேத்தியம் எல்லாம் ஆகட்டும். அப்படியே சுவாமி. நான் சென்று வருகிறேன் என்று அடியெடுத்து வைத்தவர், இந்த பெட்டியை எதற்கு கையோடு எடுத்து செல்ல வேண்டும்? உங்கள் வீட்டிலேயே வைத்துவிட்டு செல்கிறேனே என்றார். ஆகட்டும் சுவாமி. பூஜை அறை எங்கே இருக்கிறது என்று வினவி அந்த பெட்டியை பத்திரமாக அங்கே வைத்துவிட்டு அந்த வயதானவர் வெளியில் சென்றார். இவர் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் பிட்சாதானத்திற்காக சென்றிருந்த அந்த வீட்டின் எஜமானர் வந்து சேர்ந்தார். என்னம்மா, இன்றைக்கு சமையலெல்லாம் தடபுடலாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று காய்கறி நறுக்குவதை வைத்தே கேட்டார். ஆமாம் சுவாமி, ஒரு அதிதி நம் வீட்டிற்கு வந்திருந்தார். இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார். இப்போதுதான் வெளியே போனார். நீங்கள் எதிரில் அவரை பார்க்கவில்லையா? என் எதிரில் யாரும் வரவில்லையே. உங்களுக்கு கண்ணும் மங்கலாகிவிட்டது. பார்த்து உள்ளே செல்லுங்கள். அந்த வயதானவர் மீண்டும் குளித்து மடியுடுத்தி பூஜை அறைக்கு வந்தார். அம்மா, இது ஏதம்மா புதிய பெட்டி? ஓ, மறந்துவிட்டேன். ஒரு வயதான அதிதி வந்தார் அல்லவா, அவர்தான் வைத்துவிட்டு போனார். தனக்காக காத்திருக்காமல் பூஜை நைவேத்தியம் எல்லாம் செய்ய சொன்னார். இந்த பெட்டியை பார்த்தாலே பரம பவித்திரமாக இருக்கிறதே, உள்ளே என்ன இருக்கும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டார். இன்னொருவரின் உடைமையை அவரின் அனுமதியின்றி எப்படி திறப்பது? வேண்டாம், இந்த பெட்டிக்கே தீபாராதனை செய்து விடுவோம் என்று அப்படியே செய்தார். பூஜை ஆயிற்று, அர்ச்சனை ஆயிற்று, நைவேத்தியம் ஆயிற்று. ஆனால் அந்த வயதானவர் இன்னும் திரும்பவில்லை. போஜனத்திற்கு இங்குதான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாரா? ஆமாம், அப்படித்தான் சொன்னார். இன்னும் காணவில்லையே. எனக்கும் அதுதான் புரியவில்லை. காத்து காத்து மதியம் கடந்து மாலையும் வந்தது. அப்போதும் அவர் வரவில்லை. கதிரவன் மறைந்து இருள் கவ துவங்கியும் அவர் வரவில்லை. வீட்டிற்கு வந்த விருந்தினர் சாப்பிடாமல் நாம் எப்படி சாப்பிடுவது என்ற அந்த குடும்பமே அன்று பட்டினியோடு படுத்து உறங்கியது. விதவிதமான சமையல் செய்தும் யாரும் உண்ணாது அப்படியே உறங்கி போயினர். அப்போது அந்த வீட்டு தலைவருக்கு, அதாவது வயதானவருக்கு, மறுநாள் அதிகாலை ஒரு கனவு. கனவிலே வந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். சுவாமி, சுவாமி, என்னால் மந்திராலயம் வர முடியவில்லை என்று மருகிக் கொண்டிருந்தேன். அதற்காக எனக்கு காட்சி கொடுக்க வந்தீரா? என் வயோதிகத்தால் வர இயலவில்லை. தவறாக எண்ணாதீர்கள் சுவாமி. அதற்காகத்தானே நானே உன் வீட்டிற்கு வந்தேன். இப்போது என்னுடன் பேசுகிறீர்களே, இதை சொல்கிறீர்களா? இல்லை, நேற்றே உன் வீட்டிற்கு நான் தானே வந்தேன். எப்போது சுவாமி? உன் வீட்டில் பூஜை அறையில் ஒரு பெட்டி இருக்கிறது அல்லவா, அதை நான் தான் அங்கே கொண்டு வைத்தேன். சுவாமி, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் சுவாமி, வந்தது தாங்களா?
ஆமாம், அதிலே மந்த்ராட்சதை இருக்கிறது. ஸ்ரீ நரசிம்மசால கிராமம் இருக்கிறது. இனி உன் வீடே பிருந்தாவனமாகட்டும், உன் வழி வந்தவர்கள் இதை பூஜிக்கட்டும் என்று கூறி ஸ்ரீ ராகவேந்திரன் மறைந்தார். அந்த வயதானவருக்கு சந்தோஷம் கரை புரண்டது. என்னால் வர முடியாத நிலையில் அவரே எம்மை தேடி வந்திருக்கிறாரே என்ற ஆனந்தம் பொங்கியது. அடுத்த நாள் காலை தனது குடும்பத்தாரிடம் தனக்கு ஏற்பட்ட கனவை பகிர்ந்து கொண்ட போது அந்த குடும்பமே குதூகலித்தது. அந்த வயதானவர் தன் மனைவியிடம், நம் குடும்பத்திலேயே நீதானமா பெரும் பாக்கியசாலி என்றதும், எப்படி சென்றார்? நான் வெளியே சென்ற பிறகு ஸ்ரீ குருராஜர் இங்கே வந்திருக்கிறார். அவர் சென்றதும் நான் உள்ளே திரும்ப வந்திருக்கிறேன். நீ ஸ்ரீ குருராஜரை நேரடியாக தரிசித்திருக்கிறாய். ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த புண்ணியம் அல்லவா அது? அது சரி. ஆனால் என்னை விட புண்ணியம் செய்தவர் தாங்கள்தான். உங்களுக்காகத்தானே அவர் இங்கு வந்தார். நான் கூட வயோதிகராகத்தானே அவரை தரிசித்தேன். ஸ்ரீ ராகவேந்திரர் என்று அறியாமல் தானே தரிசித்தேன். ஆனால் உங்களுக்கு பிரத்யட்ச தரிசனம் அல்லவா தந்திருக்கிறார். இப்படியாக கணவரும் மனைவியும் ஸ்ரீ ராகவேந்திரரின் கருணையை நினைந்து அதிலேயே ஒன்றி போயினர். அன்றிலிருந்து ஸ்ரீ குருராஜர் வைத்து சென்ற பூஜை பெட்டிக்கும் சால கிராமத்திற்கும் பூஜை அனுஷ்டிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ குருராஜரின் ஆணைப்படி மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை பெற்று வந்து பிருந்தாவனமும் அமைந்தது. இப்போது அந்த வயதானவரின் வழி வந்த கோபாலாச்சாரியா திரு ஹோம்பால் என்பவர் அந்த பிருந்தாவனத்தின் அறங்காவலராக இருக்கிறார். ஸ்ரீ குருராஜரே தம் கைப்பட கொண்டு வந்து வைத்த பூஜா தேவதையை நானும் இனிமேல் தான் சென்று தரிசிக்கப் போகிறேன். ஆனால் இவ்வளவு தூரம் நான் எப்படி எழுதினேன் என்றால் அதற்கு காரணம் ஸ்ரீ குருராஜனின் பரிபூர்ண அருள் பெற்ற அம்மா வேணுபாய் அவர்கள். ஹூப்ளியிலே கர்நாடக மின்சார இலாக்காவில் பணிபுரிந்த போது கூட அவராகவே சென்று பார்க்கவில்லை. குருராஜா அவரை பார்க்க வைத்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே இந்த பிருந்தாவன இல்லம் தெரிந்திருக்கிறது. சுமார் 2 மாதங்கள் தேடிய பின் லக்ஷ்மணேஸ்வருக்கு சென்று தரிசித்திருக்கிறார். அம்மா வேணுபாய் வாழ்வில் இதை போன்ற சம்பவங்கள் அநேகம். லக்ஷ்மணேஸ்வரை பற்றி அம்மா வேணுபாய் எனக்கு எழுதியிருந்ததை குறித்து திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் திரு சி.ஆர். கிருஷ்ணசுவாமிராவ் அவர்களிடம் ஆரம்பித்த போதே, ஒரு காலத்தில் லக்ஷ்மணேஸ்வரிலிருந்து நடந்தே வந்து சென்ற குடும்பம் உண்டு, இப்போது அங்கே பிருந்தாவனம் இருக்கிறது என்ற எல்லாவற்றையும் அவரும் சொன்னார். அதனால் அம்மா வேணுபாய் சொன்னதற்கு எனக்கு வேறு ஆதாரங்கள் எதுவும் தேவைப்படவில்லை. எனினும் லக்ஷ்மணேஸ்வரிலிருந்து அந்த பிருந்தாவனத்தை பற்றி அச்சிட்டு வெளியிட்டுள்ள குறிப்புகளையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 328வது வருட ஆராதனையை லக்ஷ்மணேஸ்வரில் பிருந்தாவனம் அமைந்த 225வது வருடத்தில் கொண்டாடிய பத்திரிகையையும் சேலம் பிருந்தாவன தலைவர் திரு ரவி அவர்கள் எனக்கு சேகரித்து அனுப்பிவித்தார். 225 வருடங்களுக்கு முன்பு இப்படி நடந்திருக்குமா? அதை பார்த்தவர்கள் யார் என்றால், தொடர்ந்து 225 வருடங்களாக இங்கு பூஜை நடந்து வருகிறது. அதுவே மிகப்பெரிய மகிமை. அதற்காகவே லக்ஷ்மணேஸ்வரர் சொல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் இல்லாவிடில் இப்படி நடந்து வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்த 104 ஆண்டுகளுக்கு பின் லக்ஷ்மணேஸ்வரில் மிருத்திகை பிருந்தாவனமும் அமைந்துள்ளதை தனிச்சிறப்புதானே. இந்த நிகழ்ச்சியை இங்கே நான் விவரித்ததன் நோக்கமே, இதை எழுத வைத்த அம்மா வேணுபாய் அவர்களுக்கு ஸ்ரீ குருராஜரின் அருள் எப்படி அவருள் வியாபித்திருப்பது என்பதை உணர்த்தத்தான். நாளும் ஒரு நிகழ்வு அவர் மூலம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரை பற்றியும் ஒரு நிகழ்வுகளை அடுத்ததாக நாம் காண்போம். கனவினில் வந்திடுவார், நிஜங்களை உணர்த்திடுவார். வேணுபாய் என்றால் அவ்வளவாக யாருக்கும் தெரியாது. பெங்களூர் அம்மா என்றால் பயபக்தியுடன் சட்டென புரிந்து கொள்வார்கள். சேலம் சுப்பிரமணிய நகர் பிருந்தாவனத்தில் நான் அடிக்கடி இவரை பார்த்திருக்கிறேன். இவரை அம்மா என நண்பர்கள் அனைவரும் ஆவலாய் அழைப்பதும் ஆசிக்கொள்வதும் கண்ணறிந்த காட்சிகள். இவருக்கு வாசம் பெங்களூரில்தான் என்றாலும் சேலத்திற்கு அடிக்கடி விஜயம் செய்கிறார். என்னைப் போலவே இவருக்கும் சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டியினரின் பரிச்சயம் 1997 நவம்பரில் ஒகேனக்கல் காவிரியில் நிகழ்ந்த தாதிரி ஹவனத்தின் போதுதான் ஏற்பட்டது. நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அங்கேதான் சந்தித்து கொண்டோம். அந்த சத்சங்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது என்று அடிக்கடி அம்மா கூறுவார்கள். இன்னும் சரியாக சொன்னால் சேலம் பிருந்தாவனத்தின் ஒரு ஈர்ப்பு அவரை அடிக்கடி வரவழைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒகேனக்கல் காவிரியில் திரு பாஸ்கரும் திரு சங்கரும் தேவரநாமாக்களை பாடிக்கொண்டிருக்கையில் அம்மா வேணுபாய் அங்கே சென்று பல காலம் பூஜித்து வந்த ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகத்தை அவர்களுக்கு தருகிறார். தாம் இங்கு வரும் முன்பே இதைப்போல் இருவர் பாடுவர், நீ கொண்டு கொடு என்று கனவு வந்ததாகவும் அதன்படி வீட்டிலிருந்து எடுத்து வந்து இப்போது தருவதாகவும் சொன்னபோது அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு உடலெல்லாம் சிரித்தது. ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டினர் இதை அறிந்து சும்மா இருப்பார்களா? கனவில் வந்த ஒரே காரணத்திற்காக ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகத்தை பரிசாக தந்துவிட்டாலும் இத்துணை நாட்கள் பூஜை செய்தது இனி நம்மிடம் இல்லையே, அதை பூர்த்தி செய்ய எப்படி இயலும் என்று அம்மா வேணுபாய் சிந்தித்து கொண்டிருந்த போது ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டி அன்பர்கள் தட்டினில் பூ பழம் எல்லாம் வைத்து ஒரு ராகவேந்திர விக்கிரகத்தையும் வைத்து அம்மா வேணுபாய்க்கு பரிசளித்து ஆசைப்படுகின்றனர். அன்று துவங்கிய அந்த பந்தம் டிவைன் சொசைட்டியின் அழைப்பின் பேரில் சேலம் வந்ததும் ஸ்ரீ குருராஜரை தரிசித்ததும் அவருள் ஒரு புத்துணர்வு, ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு புது அனுபவம் ஏற்பட்டு இன்றும் தொடர்ந்து வருகிறது.
காவிரிக்கரையிலே ஸ்ரீ ரங்கநாதரை கொடுக்க வைத்து ஸ்ரீ ராகவேந்திரரை பெற வைத்து அதன் தொடர்பாய் சேலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் குருராஜர். அம்மா வேணுபாய்க்கு அநேக விஷயங்கள் கனவின் மூலமே தெரிகின்றன. ஒரு சமயம் இவர் ஹூப்ளி மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இவரது கனவில் உடுப்பி பேஜாவர் மடத்தின் சுவாமிகள் தோன்றி தனக்கு வெந்தய இலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அடுத்த நாள் இவருக்கு ஒரே குழப்பம். சுவாமிஜி ஏன் வெந்தய இலை கேட்கிறார் என்று புரியாமல் அலுவலகம் செல்லும்போது வெந்தய இலையை வாங்கி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண மடத்துக்கு சென்ற போது அங்கே கனவில் வந்த சுவாமிகள் தனது சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வெந்தய இலைகளுடன் நின்ற வேணுபாயை பார்த்ததும் சட்டென்று அழைத்தார். இது எதற்கு என்று வினவினார். தனக்கு ஏற்பட்ட கனவை விளக்கியதும் சுவாமிஜி பெரிதாக சிரித்து, பார்த்தீர்களா கிருஷ்ணரின் லீலையை? டாக்டர் என்னை வெந்தய இலையை சேர்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார். இதோ இவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் என் ரூபத்தில் இவர் கனவில் சென்று என்றதும் சிஷ்யர்கள் ஆரவாரித்தனர். இதன் பிறகு தினமும் சுமார் 40 நாட்கள், அதாவது சுவாமிகள் அங்கு முகாமிட்டிருந்த வரையில் அலுவலகம் செல்லும்போது கிருஷ்ண மடத்தின் சமையற்கட்டில் தவறாமல் வெந்தய இலையை சேர்ப்பித்து வந்தார். ஹூப்ளியில் இருக்கையில் இதற்கு முன்னர் வேறொரு கனவு. அந்த கனவு நிஜமான போதுதான் தன்னுள் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக வேணுபாய் முதலாய் உணர்ந்தார். இந்நிகழ்ச்சி 1976 நிகழ்ந்தது. வேணுபாய்க்கு ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவிலே ஸ்ரீ வியாசராஜ மடத்த சுவாமிகள் ஹூப்ளியில் ஒரு இல்லத்தில் பூஜை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். கனவிலே அதை வேணுபாய் கண்டு கொண்டிருக்கிறார். பின்னர் தர்பார் நடக்கிறது. அப்போது சுவாமிகளின் வலது புறத்தில் ஆடவர்களும் இடது புறத்தில் பெண்களும் குழுமியிருக்கின்றனர். அப்போது அந்த பெண்களிலே ஒரு வயதான பெண்மணியின் முகம் வேணுபாய்க்கு பளிச்சென தெரிகிறது. அதோடு கூட அவருள் ஒரு உணர்வு கூறுகிறது. அந்த பெண்மணி செய்யும் குருராஜரின் பூஜை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பரம திருப்தியாய் உள்ளது. அவரின் மகளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் நிச்சயமாகப் போகிறது. அது குறித்து அவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்று அவர்களிடம் உணர்த்துமாறு கூறுகிறது. அதோடு கனவும் கலைகிறது. அடுத்த நாள் காலை வேணுபாய்க்கு ஒரு அழைப்பு வருகிறது. விடுவித்தவர் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதியின் பூர்வாசிரம புத்திரி. அவர் தனது இல்ல கிரகப்பிரவேசத்திற்கு வேணுபாயை அழைத்திருக்கிறார். கிரகப்பிரவேசத்திற்கு சுவாமிகளும் வரவிருக்கிறார் என்பதையும் அவர் சொல்லி அனுப்பியிருந்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் வேணுபாய் அங்கே சென்றார். ஸ்ரீ வியாசராஜ மடத்து சுவாமிகள் தாம் முதல் நாள் கனவில் கண்டது போல அப்போது பூஜை செய்து கொண்டிருந்தார். அல்லது ஆசி பெற்று சென்று மீண்டும் மாலை தர்பார் நடக்கையில் சென்றார். அப்போது மேலும் ஆச்சரியம் ஏற்பட்டது அவருக்கு. ஏனெனில் கனவில் தான் கண்டது போலவே சுவாமிகளின் இருபுறத்திலும் ஆடவரும் பெண்டிரும் அமர்ந்திருந்தனர். உடனே வேணுபாய்க்கு பெண்கள் மத்தியில் நேற்று ஒரு அம்மையாரை பளிச்சென கண்டோமே, அவர் இருக்கிறாரா என்று அறியும் உந்துதல் ஏற்பட்டது. கொஞ்சம் முன்னே சென்றபோது அந்த அம்மையார் இருந்தார். இவரால் பொறுக்க முடியவில்லை. நேரே அவரிடம் சென்று கொஞ்சம் வெளியில் வர சொல்லி தான் கனவில் கண்டதை சொன்னதும் அந்த அம்மணிக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. நான் இப்போதுதான் குருராஜருக்கு சேவை செய்து முடித்தேன். நான் செய்த சேவையில் திருப்தி என குருராஜர் உங்கள் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கிறாரே. ஆகா, என் மகளுக்கும் ஒரு வாரத்தில் திருமணம் நிச்சயமாகும் என்றிருக்கிறாரே. இதைவிட வேறென்ன சந்தோஷம் எனக்கு இருக்கிறது என்று கண்ணீர் ஊட்டார். வேணுபாயின் கைகளை பிடித்து கொண்டு ஆனந்தப்பட்டார். உடனே தனது கணவரை அழைத்து வேணுபாயை அறிமுகப்படுத்தி அவர் சொன்ன விஷயங்களை சொன்னபோது கணவரும் மகிழ்ந்தார். அதேபோல் ஒரு வாரத்தில் அந்த அம்மையார் வேணுபாய் இல்லத்திற்கு வந்தார். வாரும் அம்மா, ஏதேனும் விசேஷமா? ஆம் தாயே, உங்கள் வாக்குப்படியே என் மகளுக்கு நிச்சயமாகிவிட்டது. இதோ கல்யாண தேதி என்ற போது வேணுபாய் ஸ்ரீ ராகவேந்திரரையும் ஸ்ரீ வியாசராஜரையும் ஸ்மரித்து கொண்டார். அந்த வயதான அம்மையார் அவரை விட சிறியவரான வேணுபாயின் கால்களில் விழுந்தபோது ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. குருராஜா, உன்னால் தானே எனக்கு இந்த கௌரவம் என்று நினைத்து கொண்டார். வேணுபாய்க்கு இதுதான் ஸ்ரீ குருராஜ நிகழ்த்திய முதல் அனுபவம். இதைத் தொடர்ந்து அநேக அனுபவங்கள். 1993 தனது பணியிலிருந்து ஓய்வு பெற்றதும், 1997 டிவைன் சொசைட்டியை சந்தித்ததும், அதன் பிறகு சேலத்திற்கு அடிக்கடி வருவதுமாக இருக்கிறார். ஸ்ரீ குருராஜரின் மேல் அபாரமான பக்தி இவர்கள் குடும்பத்தில் ஏற்பட காரணம் இவரின் தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வுதான். அந்த நிகழ்வையும் லட்சுமணேஸ்வருக்கு எப்படி சென்றார் என்பதையும் அங்கே நிகழ்ந்த ஒரு அற்புதத்தையும் அடுத்ததாக காண்போம். படத்தை காட்டிய பரமதயாளர். 1963 அப்போது கோலார் தங்கவயல் ராபர்ட்சன் பேட்டில் 5வது குறுக்கு தெருவில் வேணுபாய் குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இவர்கள் வீட்டிற்கு தினமும் காலையில் பூஜைக்கு வரும் ஆச்சாரதான் அவ்வப்போது ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சொல்லி ஒரு படமும் தந்திருக்கிறார். ஒரு சமயம் வேணுபாயின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாது போயிற்று. உடல் சுகவீனம் வந்தால் சாப்பாடு பிடிக்காது என்பர், அல்லது சாப்பாட்டை தவிருங்கள் என்று மருத்துவர் சொல்வார். ஆனால் வேணுபாயின் தாய்க்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கொண்டே இருந்தது. அதாவது சாப்பிட உடனே ஜீரணமாகி பசிக்க ஆரம்பித்தது. அதனால் உடல்நிலை மிகவும் மோசமானது. என்ன வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை. உடற் சோர்வும் அமைதியின்மையும் ஏற்பட்டது. அப்போது அப்பகுதியிலே இவர்கள் குடியிருந்த தெருவிற்கு அடுத்த வீதியிலே 4வது குறுக்கு தெருவிலே KGF மாத்வ சங்கத்தினரால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டைக்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வந்தது. தன் தாய்க்கு இப்படி இருக்கிறதே என்று வேணுபாய்க்கு கவலை.
பிரதிஷ்டாபனத்திற்குள் என் தாய்க்கு சரியாக வேண்டும் குருமகராஜ் என்று மனதிற்குள் பிரார்த்தித்துக் கொள்கிறார். அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு பிரதிஷ்டாபனம். ஆனாலும் வேணுபாய் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏதும் இல்லை. குருராஜா, இன்னும் அரை மணியில் பிரதிஷ்டாபனமாகிவிடும், ஆனால் என் தாயாரின் உடல் உபாதை தீராதா என்று வேண்டிக் கொண்டிருந்த போது தாயாரின் உடல்நிலை மேலும் அசௌகரியமானது. அங்கே பிரதிஷ்டாபனம் நெருங்க நெருங்க இங்கே இவரது தாய்க்கு புரட்டி புரட்டி எடுத்தது. சரியாக பிரதிஷ்டாபனத்தின் போது தாயின் உடலிலிருந்து ஏதோ ஒரு காற்று வெளியாவதைப் போல் உணர்ந்தார். அவரது உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கியது. நாளாக நாளாக முற்றிலும் குணமானது கண்டு அப்பகுதியில் உள்ளோருக்கு ஸ்ரீ குருராஜரின் மகிமை தெரியலாயிற்று. தாயின் நிகழ்வின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியாகி, சகோதரி சாவித்திரியின் மூலம் குருபக்தி அதிகமாகி, அவரையே முதல் குருவாக ஏற்று ஸ்ரீ வியாசராஜ மடத்து சுவாமிகள் வந்திருந்த போது ஏற்பட்ட கனவின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் தம்மை ஆசீர்வதித்ததை உணர்ந்த வேணுபாய் அது முதல் தனக்கென வாழ்க்கையை அமைத்து கொள்ளாது ஸ்ரீ குருராஜரின் புகழை மகிமையை மற்றவர்களுக்கு உணர்த்துவதையே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு கனவினிலே அநேக செய்திகள் கிடைக்கின்றன. அதை போல கிடைத்தது தான் நாம் பார்த்த லட்சுமணேஸ்வர். கனவில் வந்த பின்னர் அந்த இடத்தை கண்டுபிடிக்க 2 மாதங்களாயிற்று என்று முன்பே சொன்னேன் அல்லவா? அப்படி சென்று பார்த்தபோது அந்த வீடு பிருந்தாவனம் எல்லாம் அப்படியே இருக்க, பிருந்தாவனத்தின் பின்னால் இவருக்கு கனவில் தெரிந்த படம் மட்டும் அங்கே இல்லாதது கண்டு அவருக்கு என்னவோ ஆகியது. உடனே அர்ச்சகரிடம், பிருந்தாவனத்திற்கு பின்னால் ஒரு படம் இருந்ததல்லவா என்றார். என்ன படம்? ஸ்ரீ மத்வாச்சாரியார் தனது பூர்வ அவதாரங்களான ஹனும மற்றும் பீமன் சகிதமாக ஸ்ரீராம, ஸ்ரீ கிருஷ்ண, ஸ்ரீ வேதவியாசரை பூஜிப்பது போலவும் அதை திருவிக்கிரம பண்டிதாச்சாரியார் சாவித்வாரத்தின் மூலம் பார்ப்பது போல ஒரு படம் இருந்ததா? எனக்கு தெரிந்த நீங்கள் சொல்வதை போல் இல்லை, ராயரின் படம் தானே இருந்தது. இல்லை, எனக்கு நன்றாக தெரிந்தது. நான் குறிப்பிட்டுள்ளதை போன்ற அமைப்பில் எனக்கு கனவில் அந்த படம் ராயர் பிருந்தாவனத்தின் பின்னே இருந்தது. இருந்திருக்கலாம் அம்மா, இப்போது இல்லை என பூஜகர் சொன்னதும் வேணுபாய் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கனவில் வந்த லட்சுமணேஸ்வரர் உண்மையாகிவிட்டது. அந்த படம் உண்மையாக இல்லையே என்று யோசித்து அன்றிரவு அப்படியே உறங்கிவிட்டார். உறக்கத்தின் போது வேணுபாய் அம்மையாருக்கு மேலும் ஒரு கனவு. கனவினிலே அந்த படம் இருக்கும் தெருவும் வீடும் தெரிகிறது. அதன்படி அடுத்த நாளே அந்த அடையாளங்களை வைத்து சென்ற போது அவ்வீடு கலிகிலி அவர்களின் வீடு என்றும் அந்த படம் அங்கு இருப்பதும் தெரிகிறது. அம்மா வேணுபாய்க்கு ஆச்சரியம் என்றால் அப்படியொரு ஆச்சரியம். குருராஜர் அடுக்கடுக்காய் தன் மகிமைகளை காண்பித்து வருவதைக் கண்டு பிரமித்து போனார். கலிகலியும் தன் வீட்டிலிருந்த அந்த பழமையான படத்தை அம்மா வேணுபாயிடம் காண்பித்தார். ஆஹா, இதுதான் நான் கனவில் கண்டது. ஆனால் இந்த படத்தின் பின்னணி நீல நிறமாக தெரிந்தது எனக்கு. ஆமாம், நீளமாகத்தான் இருந்தது. இப்போது வண்ணம் மாறிவிட்டது என்றதும் உரிய அனுமதியுடன் அதை பெற்று மீண்டும் நீல வண்ணம் கொடுத்து அதை ஃப்ரேம் செய்து அந்த பிருந்தாவனத்திற்கு தந்திருக்கிறார். இன்றும் அது அந்த வாசல் முகப்பில் ஒளிவீசி கொண்டிருக்கிறது. கோபாலாச்சாரியா ஹாம்பெல் வேணுபால் அம்மையாரின் அனுபவங்களை கேட்டு அதிசயித்து போனார். அம்மாவும் அன்றிலிருந்து வியாழக்கிழமை தோறும் குருராஜருக்கு பாலாபிஷேகம் செய்ய மாதம் பணம் அனுப்பி வருகிறார். முன்பே சொன்னது போல அம்மா வேணுபாய் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்து வருகிறார். குருபக்தியை பற்றி சொல்லும்போது ஒருவருக்கு உணவு, உடை, இருப்பிடம், காற்று, நீர் போன்றவையெல்லாம் எப்படி அத்தியாவசிய தேவையோ அதுபோல் குருவும் குருபக்தியும் அவசிய தேவை என்கிறார். லட்சுமணேஸ்வர பிருந்தாவனத்தை நான் நேரில் சென்று பார்க்காமலேயே எழுதியதற்கு காரணம் அம்மா வேணுபாய் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவமும் அது நிஜமானதும் தான். எனினும் நானும் சென்று தரிசித்து அது குறித்த செய்திகளை 5ஆம் பாகத்தில் எழுதுகிறேன். நீங்களும் சென்று வந்தால் எனக்கு கடிதம் எழுதுங்கள். வேணுபாய் அம்மாவிற்கு கனவின் மூலமும் உணர்வின் மூலமும் அனுகிரகம் என்றால் சென்னை சீதாலட்சுமி அம்மையார் குடும்பத்திற்கு அனுகிரகம் செய்ய குருராஜர் காக்கிச்சீருடையில் வருகிறார். அதை அடுத்ததாக காண்போம். காக்கிச்சீருடையில் ஸ்ரீ குருராஜர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்திலிருந்து ஸ்ரீமதி சீதாலட்சுமி என்பவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தனது வாழ்வில் ஸ்ரீ குருராஜரின் அருளால் நிகழ்ந்த மகிமைகளில் 2ஐயும் எனது எழுத்துப்பணியையும் வெகுவாக பாராட்டி எழுதியிருந்தார். உண்மையில் பல காலம் நான் ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த சிரமத்தின் பேரில் நூல்களை எழுதினாலும் இதை போன்ற ஆத்மார்த்தமாக ஒரு வரி கூட விடாமல் நான் நூல் முழுமையையும் படித்து கடிதம் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் பாராட்டும் போது நான் பட்ட சிரமமெல்லாம் பஞ்சன பறந்து போகும். மேலும் மேலும் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ள வழிகோலும். அவர் எழுதுகிறார், மகானின் அருமை பெருமைகளை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்புதான் எங்களுக்கு தெரிய வந்தது. திரு அம்மன் சத்யநாதன் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற புத்தகத்தை படித்த பின் தான் இப்படி ஒரு மகான் நம்மிடையே இருக்கிறார் எனவே தெரிய வந்தது. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மந்திராலய மகானின் மகிமைகளை உணர வைத்து திரு அம்மன் சத்யநாதன் பணி மிக மகத்தானது. வெறும் புத்தகம் வெளியிட்டு பணம் சம்பாதிக்கும் பணி அல்ல அவருடையது. தலை சிறந்த ஞானிகள், யோகிகள் காலம் காலமாக செய்து வரும் உபன்யாச உபதேசங்களுக்கு ஈடானது அவருடைய புத்தகங்களின் தாக்கம்.
ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி இதற்கும் யார் எழுதியிருந்தாலும் சாமானியரும் கவரப்படும் வண்ணம் எழுதி படிப்பவர் அனைவரையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாசராக மாற்றும் ரசவாத வித்தை கொண்ட ஸ்ரீ அமன் சத்யநாதனுடைய உரைநடை என்பதை அவரது புத்தகங்களை படிப்பவர்கள் நிச்சயம் உணர்வார்கள். படிப்பவரை பரவசப்படுத்தும் அத்தனை எளிய நடை, அவ்வளவு கோர்வையான சம்பவ சேர்க்கை, திரும்ப திரும்ப சில விஷயங்களை பள்ளி பாலகனுக்கு போதிப்பது போன்று ஞாபகப்படுத்தும் அழகு, ஒரு விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் அலசல் மூலம் நெற்றி புருவத்தை உயர்த்துபவர்கள் கூட மனம் மாறி லயிக்க வைக்கும் தன்மை, இவையெல்லாம் அவரது புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தால் கீழே வைக்க மனமில்லாது படிக்க தூண்டும். வாழ்க என அவரை வாழ்த்தி அவரது தெய்வீக பணி வளர மகானின் அருளை வேண்டி இத்துடன் என் அனுபவத்தை பற்றிய உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று கடிதத்தை முடித்திருந்தார். கடிதத்தின் துவக்கில் தனது வாழ்வில் நிகழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை எழுதி இறுதியில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலையும் என்னையும் மேற்கண்டவாறு போற்றி எழுதியிருந்தார். ஒவ்வொரு பாகமும் மறுபதிப்பு செய்யப்படும் போது வாசக பக்தர்களின் கடிதங்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன். ஏராளமானோர் எழுதுகிறார்கள். எனினும் கைக்கு அகப்படும் சிலரை மட்டும் ஓரிரு பக்கங்களில் வெளியிடுவேன். அவ்வாறுதான் திருமதி சீதாலட்சுமியின் கடிதத்தில் கடைசி பகுதியை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3ஆம் பாகத்தில் 2ஆம் பதிப்பில் வெளியிட்டிருந்தேன். அடுத்த பதிப்பின் போது அதற்கு பதிலாக வேறு ஒரு வாசக பக்தரின் கடிதம் இடம்பெறக்கூடும். ஆனால் இங்கே நான் எழுதப்போகும் அவரது மகிமையானது உங்கள் நெஞ்சில் நிரந்தரமாக இடம்பெறப் போகும் தன்மை உடைத்தது என்பதை நீங்களே படித்த பின்பு ஆமோதிப்பீர்கள். அவ்வளவு ரசமான நிகழ்ச்சிகள் அவை. அவற்றை இனி காண்போம். 1987 சென்னை ராயப்பேட்டையில் குடியிருந்த திருமதி சீதாலட்சுமி குடும்பத்தில் அன்று குதூகலம் பொங்கி பிரவாகித்தது. மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீது மாறாத பக்தி கொண்ட குடும்பம் அது. அன்று வந்திருந்த உத்தரவு கூட அந்த மகானின் அருட்கொடைதான் என்று திடமாக அந்த குடும்பமே நம்பியது. தமது ஒரே மகளுக்கு நல்ல இடத்தில், அதுவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலிருந்து வேலைக்கான உத்தரவு வந்ததும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. உடல் நலமில்லாத கணவர் மாற்றல் செய்து கொள்ள முடியாத தனியார் பள்ளி வேலை என்றிருந்த போது தனது மகளுக்கு வங்கியொன்றில் பணிக்கான உத்தரவு வந்ததில் திருமதி சீதாலட்சுமிக்கு நிம்மதி பெருமூச்சு ஏற்பட்டது. மகளுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்துவிட்டது. இதேபோல் பின்னர் நல்ல இடத்தில் வரனும் கிடைத்துவிட்டால் என்னை போன்ற பாக்கியசாலி யாரும் இல்லை என்று தனக்குள்ளே நினைத்து மகிழ்ந்து கொண்டார். சென்னையை தலைமையிடமாக கொண்டுள்ள அந்த வங்கியிலிருந்து உத்தரவு வந்திருந்ததே தவிர அதில் எந்த இடத்தில் வேலைக்கு சேர வேண்டும் என்கின்ற விவரம் தரப்படவில்லை. பணிக்கு தேர்வாகியுள்ளதற்கான அத்தாட்சி அது. இன்னும் சில மாதங்களில் எந்த கிளையில் பணியில் சேர வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உத்தரவு வராதவரை இல்லாத பரபரப்பு, உத்தரவு வந்ததும் எந்த ஊரோ எந்த கிளையோ என்கின்ற ஒருவித எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. பண்டிகைக்காக புத்தாடை வாங்கி வைத்திருந்தால் அந்த பண்டிகை வரும் வரை தினம் தினம் அதை பார்த்து கொண்டே இருக்கும் குழந்தையைப் போல சீதாலட்சுமியின் குடும்பத்தாரும் தினம் தினம் அந்த உத்தரவை சுவாமியிடமும் ஸ்ரீ குருராஜரிடமும் வைத்து வைத்து எடுத்து பார்த்தவாறு இருந்தனர். அதன்படி ஒரு சில மாதங்கள் கழித்து அவர்கள் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடிதம் அவர்கள் கைக்கு கிடைத்தது. அதை பிரித்து பார்த்தபோது ஏன்தான் அதை பிரித்தோமோ என்று தோன்றியது. கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது இருந்த சுகம் மாறி அந்த கடிதத்தை பார்த்ததும் முகம் மாறியது. வேலை கிடைத்தும் இப்படியா? உத்தரவு வந்துள்ள இடம் இங்கேயே இருக்குது, அந்த இடத்திற்கு பதிலாக கிண்டியில் கிடைச்சிருக்கப்படாதா என்று மனசு பாடாய்படுத்தியது. ஆம், சீதாலட்சுமியின் மகளிற்கு பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் வேலைக்கு சென்று அமர வேண்டும் என்று அந்த தலைமை வங்கியிலிருந்து ஆணை வந்திருந்தது. வேலை கிடைத்ததே என்று சந்தோஷப்படுவதா, இப்படி கை கெட்டியும் கை கெட்டாத தூரத்தில் ஆர்டர் வந்துவிட்டதே என்று துக்கப்படுவதா என்றே அவர்களுக்கு தோன்றவில்லை. இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? போய் சேர வேண்டியது தானே. அந்த இடமும் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறது. ஏதோ தொலை தூரத்தில் பாதை தெரியாத இடத்திலா போட்டுவிட்டார்கள் என்று சிலருக்கு தோன்றும். பாவம் சீதாலட்சுமிக்கு மாற்றல் வாங்க இயலாத தனியார் பள்ளி உத்தியோகம். கணவருக்கோ உடல்நிலை சரியில்லை. சரி, தானும் வேலையை விட்டுவிட்டு கணவருடன் சென்று மகளுடனே தங்கிவிடலாம் என்றாலும் அவசர ஆபத்திற்கு வைத்திய வசதி இல்லாத கிராமம் அது. அங்கே எப்படி தன் கணவரை அழைத்துச் செல்வது? அல்லது மகளுடன் தான் மட்டும் சென்று தங்கிவிடலாம் என்றாலும் உடல்நிலை சரியில்லாத கணவரை எப்படி தனியே சென்னையில் விட்டு செல்வது? இல்லை, மகளை மட்டும் அங்கே சென்று தனியாக இருக்க செல்லலாம் என்றால் இளம் பெண்ணை எப்படி தனியே விடுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே மகளை எப்படி விட்டு பிரிந்திருப்பது என்பதுதான் அவர்களை வாட்டி எடுத்தது. எப்படியெல்லாமோ மனம் கூட்டி கழித்து பார்த்தாலும் கடைசியில் அந்த இடத்திற்கு எப்படி செல்வது என்பதை கேள்வியாக வந்து நின்றது. இதற்கு என்னதான் தீர்வு? ஒன்று, வேலையை விட வேண்டும் என்று எழுதி கொடுத்து விடுவது. இன்னொன்று, அலுவலகத்திலேயே நேரில் சென்று விசாரிப்பது. இதில் இரண்டாவது தான் சரியென்று தோன்றவே அலுவலகம் சென்று விசாரித்த போது இவர்களுக்கு சாதகமான பதில் கிட்டவில்லை. அவனவன் பேங்க் வேலை கிடைக்கவில்லையே என ஏங்குகிறான். கழிப்பறை வசதி கூட இல்லாத கிராமங்களுக்கு செல்லக்கூட தயாராக இருக்கிறான். பேங்க் வேலை வேண்டுமென்றால் முதலில் அங்கு சென்று பணியில் சேருங்கள் என்கின்ற ரீதியில் தான் பதில் வந்தது. சோர்வுடன் வீட்டிற்கு வந்தனர். திருமதி சீதாலட்சுமி அதோடு விடவில்லை. தினந்தோறும் காலையில் அண்ணா சாலையில் உள்ள அந்த வங்கிக்கு செல்ல வேண்டியது, அதிகாரிகளை பார்க்க வேண்டியது, மதியம் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டுவிட்டு மந்தை வெளியிலிருந்த பள்ளிக்கு செல்ல வேண்டியது, சில தினங்களில் காலையில் பள்ளிக்கு சென்று மதியம் வங்கி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியது என்று தொடர்ந்தது. ஆனால் விடை என்னவோ இவர்களுக்கு சாதகமாய் இல்லை.
பள்ளிக்கும் வங்கிக்கும் என்று நடையாய் நடந்து 1 மாதமாகியும் பயனில்லாது போனது கூட பெரிதாய் தெரியவில்லை. ஆனால் கடைசியாய் வங்கியில் சொன்ன வார்த்தைகள்லாம் செவியில் ஒலித்த வண்ணம் இருந்தன. பாருங்கள் அம்மா, இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் மகள் அந்த கிராமத்திற்கு சென்று சேர்ந்தே ஆக வேண்டும். இல்லையேல் ஆர்டர் கேன்சல் ஆகிவிடும். ஐயா, சென்னையிலிருந்து தினமும் போயிட்டு வர்ற மாதிரியாவது போட முடியுமா பாருங்கள். வேலூர் இருந்தாலும் பரவாயில்லை, சென்னை தான் வேண்டுமென்று இல்லை. நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு வர்றீங்க. நாளை கடத்திட்டே இருந்தால் நல்லதில்லையம்மா என்று வங்கியின் நிர்வாகத்தினரும் சொல்லிவிடவே பாவம் சீதாலட்சுமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வேலைதான் கிடைத்ததே, சிக்கல் இல்லாமல் கிடைத்திருக்க கூடாதா என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு வந்தார். குருராஜா, இது என்ன சோதனை? குறிப்பிட்ட தினத்திற்குள் போய் சேராவிட்டால் வேலைக்கான உத்தரவே போய்விடுமாமே. இதை போன்ற மன உளைச்சலை தருவதற்காக அந்த வேலையை கொடுத்தாய். முன்னேயும் போக முடியவில்லை, பின்னேயும் வர இயலவில்லை. போதுமப்பா உன் விளையாட்டு என்று தோன்றினாலும் குருராஜா, ஆனாலும் கூட இந்த நிலையிலும் நீதானப்பா வழிகாட்ட வேண்டும் என்றும் மனம் அலையாய் அலைந்தது. வேலை கைவிட்டு போக இன்னும் 3 நாட்கள் தான் பாக்கி. கடைசி முயற்சியாய் மீண்டும் அலுவலகம் சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று தனது மகளுடன் சீதாலட்சுமி சென்றார். பல மாடி கட்டிடங்கள் கொண்ட அந்த வங்கி தலைமையகத்தில் ஏற்கனவே பார்த்தவர்கள் மீண்டும் பார்ப்பதால் எந்த பயனும் இல்லையே ஏற்பட போவதில்லை. இனி யாரை அணுகி முறையிடலாம் என்று யோசித்து கொண்டு நிற்கையில் அங்கே ஒருவர் வந்து நின்றார். அவர் காக்கிச்சீருடை அணிந்து கொண்டிருந்தார். தன்னை லிஃப்ட் ஆபரேட்டர் என்று சொல்லிக் கொண்டார். இவர்கள் கேட்காமலேயே, அம்மா அதோ இருக்கிறாரே, அவரிடம் சென்று உங்கள் பிரச்சனையை கூறுங்கள் என்று குறிப்பிட்ட நபர் ஒருவரை அவர் அடையாளம் காட்டி சென்றார். அந்த காக்கிச்சீருடை அடையாளம் காட்டிய நபரிடம் சென்று இவர்கள் நிலைமை குறித்து விளக்கி கூறியதும், பரிவுடன் கவனிக்கிறேன், 2 தினங்கள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். வேலை கைவிட்டு போக இன்னும் 3 நாட்கள் தானே இருக்கின்றன. 2 நாட்கள் கழித்து என்றால் அதுதானே கடைசி நாள் என்று எண்ணியவாறு குருராஜரின் மீது பாரத்தை போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தனர். அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் மனம் மிகவும் அழுத்தமாய் இருந்தது. இனி நம்மால் என்ன செய்ய இயலும்? நடப்பது நடக்கட்டும், எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்கின்ற முடிவுக்கு வருவதை தவிர வேறு ஏதும் அவர்களுக்கு தோன்றவில்லை. குறிப்பிட்ட நாளும் வந்தது. இன்றோடு கெடு முடிகிறது. இப்போது கூட ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. நேரே போய் வங்கியின் தலைமையகத்தில் அந்த கிராமத்திற்கு சென்று பணியில் சேர்கிறேன் என்று கடிதம் கொடுத்துவிட்டால் போதும், வேலை கை நழுவி போகாது. ஆனால் 1 மாத காலமாக அலைந்த அலைச்சல் குருராஜரிடம் பிரார்த்தனை இவையெல்லாம் வீணாகத்தானே போய்விடும். சரி, யோசித்து கொண்டிருந்தால் நேரம்தான் போய்கொண்டிருக்கும். 2 நாட்கள் கழித்து வர சொன்னாரே, என்னவென்றுதான் போய் பார்ப்போம் என்றவாறு ராயப்பேட்டையிலிருந்து ரிக்ஷா வைத்துக்கொண்டு பீட்டர் சாலை வழியாக அண்ணா சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பீட்டர் சாலையில் உள்ள தபால் நிலையத்தின் அருகில் சென்று கொண்டிருக்கும் போது அம்மா என்ற குரலை கேட்டு திரும்பிய போது அவர்கள் பகுதிக்கு தபால்களை பட்டுவாடா செய்யும் தபால் ஊழியர் நின்று கொண்டிருந்தார். எங்கோ வெளியே போகிறவங்க போல இருக்கு, உங்கள் பொண்ணுக்கு கடிதம் வந்திருக்கு, இந்தாங்க என்று தந்தார். அது அந்த வங்கியின் தலைமையகத்திலிருந்து வந்திருந்த கடிதம். ஐயா, நீங்கள் சொன்ன இடத்தில் பணிக்கு இப்போது சேர்கிறேன். எவ்வளவு விரைவில் மாற்றம் செய்து தர முடியுமோ அதை செய்து தாருங்கள் என்று கேட்காமல் எடுத்த எடுப்பிலேயே சென்னையிலேயே போஸ்டிங் வேண்டுமென்றால் எப்படி? யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை, அதனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை ரத்து செய்கிறோம் என்று எழுதியிருக்குமோ என்று பதட்டத்துடன் பிரித்த போது அவர்கள் அப்போது நினைத்ததற்கு எதிர்மறையாக இருந்தது. இத்தனை காலம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இருந்தது. சீதாலட்சுமியின் மகளிற்கு சென்னையிலேயே, அதுவும் வீட்டிற்கு அருகிலேயே வேலையில் சேரும்படி உத்தரவு வந்திருந்தது. அதுவும் சாதாரண தபாலில். உடனே அண்ணா சாலைக்கு சென்று அந்த அதிகாரிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவரை சென்று பார்க்குமாறு கூறிய அந்த லிஃப்ட் ஆபரேட்டரையும் சந்தித்து நன்றி கூறலாம் என்று தேடிய போது அவர் இல்லை. ஒருவேளை வெளியில் சென்றிருக்கலாம் அல்லது விடுப்பில் இருக்கலாம். பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் அந்த கடிதத்தை வைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சீதாலட்சுமி எனக்கு எழுதிய கடத்தில் காக்கி யூனிஃபார்மில் வந்தவர் மந்திராலய மகானே என்று இன்றும் நம்புகிறோம் என்று எழுதியிருந்தார். நான் அவர்களிடம் தொலைபேசியில், அது எப்படி அவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள் என்றேன். அதற்கு சீதாலட்சுமியின் மகள், எனக்கு அங்கேயே வேலைக்கு ஆர்டர் வந்ததில் தினமும் லிஃப்ட்டில் செல்வேன். அப்போது ஒரு நாள் கூட அவரை நான் பார்த்ததே இல்லை. விசாரித்ததில் அதை போன்ற ஒரு லிஃப்ட் ஆபரேட்டர் இருந்ததாகவே யாரும் சொல்லவில்லை. பின்னர் நானும் அங்கே பணிபுரிந்ததால் அதை அனுபவத்தில் உணர்ந்தேன் என்று சொன்னதும், ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபு, உன்னை நிஜபக்தி கொண்டு ஒழுகுவோருக்கு நீ எந்தெந்த ரூபத்திலெல்லாம் அருள் புரிகின்றாயப்பா என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். சரி, அது குருராஜர் அனுகிரகம் என்றே வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து கடைசி நேரத்தில் கடைசி கட்டத்தில் தான் அருள வேண்டுமா? இது ஏன் முதலிலேயே அந்த கிராமம் என்றில்லாமல் சென்னை என்று குருராஜர் மாற்றியிருக்கக்கூடாதா என்றெல்லாம் இதை படிக்கும்போது நமக்கு தோன்றுவது இயற்கைதான். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள். முதலிலேயே அப்படி நடந்திருந்தால் அது ஒரு நிகழ்வு. அப்படி என்றால் சாதாரணமாக நிகழ்ந்தால் அதெல்லாம் மகிமைகள் இல்லையா? இப்படி கஷ்டப்பட்டு நடந்தால்தான் மகிமையா என்றால் அதுவல்ல காரணம். குருராஜரின் மகிமை அளப்பரியது. அனைத்தையும் யாராலும் கண்டுணர்ந்து எழுத முடியாதது. எனினும் ஒவ்வொரு பாகத்திலும் குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் எழுத முடிகிறது. ஒவ்வொரு மகிமையினும் ஏதேனும் ஒரு உட்பொருள் மறைந்திருக்கும். நானும் முந்தைய பாகங்களில் கூட ஆங்காங்கே குறிப்பிட்டிருப்பேன். நமது முன்வினை பயன்களை சீர்தூக்கி பார்த்து ஸ்ரீ ராகவேந்திரர் அருள்பாலிப்பார் என்று. இதை பிராரப்தம் என்று சொல்வர். நமது முன்வினை பயன் எப்படி இருந்தாலும் ஸ்ரீ குருராஜரை திடமாக சரணடையும் போது அதையெல்லாம் நீக்கி அருள்பாலிப்பார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதி வருகிறேன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச
भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। श्रीराघवेन्द्राय नमः। श्रीराघवेन्द्राय नमः। श्रीराघवेन्द्राय நமக. நன்றி.